பாசிட்டிவா? பி பாசிட்டிவ் ஏ ப்ளஸ் போட்டுருங்க. பிஇ மின்னஞ்சல் இருக்கா உங்களுக்கு? சரி பரவாயில்ல. புகைப்படம் உங்களோட எடுத்தாச்சு. வட்டம் வந்து 87ஆ? 89. ஓட்டு செலுத்துற செகண்ட் ஹார்ட்ல தானே ஓட்டு போடுறீங்க? அது சேக்ரட் ஹார்ட்டா? சேக்ரட் ஹார்ட். தூய இருதய மேல்நிலை பள்ளி. தூய இருதய மேல்நிலை பள்ளி. ஐயா வணக்கங்க. வணக்கம் ஐயா. ஐயா பேர்? என் பேர் மாரிமுத்து. ஐயா வந்து உறுப்பினராக இணைஞ்சிருக்கீங்க. உறுப்பினராக இணையறதுக்கு உங்களுக்கு என்ன ஆர்வம்? ஆர்வம்னா நான் ஒரு தமிழன், ஒரு நாம் தமிழர் கட்சியில் இணையதில் எனக்கு விருப்பம். ரெண்டாவது தமிழருக்கான எந்த உரிமையும் கேட்கறதில்ல. நாம் தமிழர் கட்சியும் அதன் ஒருங்கிணைப்பாளரும் முன்னிலையில் நிற்கிறாங்க. நமக்குன்னு ஒரு பிரச்சனை வரையில் முன்னாடி நிற்கிற நாம் தமிழர் இணையதில் எனக்கு பெருமையாக இருக்குது. ஐயா இதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது கட்சியில் இருந்தீங்களா? நான் எந்த கட்சியிலையும் இல்லை. ஐயா இந்த இப்போ புதிய வந்து கட்சிகள்லாம் வரவுகள்லாம் இருக்குது, இதை பற்றி உங்கள் கருத்து? புதிய கட்சியெல்லாம் ஒரு கொள்கை கோட்பாடு இல்லாத கட்சி. அவங்கவுங்க தேவைக்காகவும் அவங்கவுங்க நிலநிற்கிறதுக்காகவும் தான் கட்சி தொடங்குறாங்க. இல்லாமல் மக்களுக்காக பாடுபடணும்னு யாரும் கட்சி தொடங்குறது கிடையாது. அவங்கவுங்க லாபத்துக்காக தான் கட்சி தொடங்குறாங்க. கொள்கை கோட்பாடு இல்லை அப்படின்றீங்க, ஆனால் அவங்க வந்து ஒரு கூட்டம் வச்சுருக்காங்க. கூட்டம் எல்லாம் சேரணும். தானாக வர்ற கூட்டம் தான் கூட்டம். காசு கொடுத்தோ இல்லை ஒரு கவர்ச்சியை பார்த்து வர கூட்டம் கிடையாது. விருப்பப்பட்டு வர கூட்டம் தான் கூட்டம், உண்மையான கூட்டம். வந்து உண்மையான கூட்டம் இல்லைன்றீங்களா? இது வந்து ஒரு ஒரு கவர்ச்சிக்காக கூடலாம். திரை கவர்ச்சி ஒரு பார்க்காத ஆளை பார்க்கறதுக்காக ஒரு அந்த மாதிரி கூட்டலாம். ஒரு திரையிலேயே பார்த்துட்டு இருந்தது ஒரு நேரில் பார்க்கறதுக்காக ஒரு ஆர்வத்தில் பார்க்காதவங்க, அது எல்லாருக்கும் இருக்கிறது இயற்கை தான். ஒரு ஒருத்தர் வராருன்னா ஒரு திரையில் இருக்கிறவருன்னா கொஞ்சம் இதானவர்னா அவரை பார்க்கறதுக்கு கூடுற கூட்டம் நார்மலாக கூடுற கூட்டம் இல்லாமல் எல்லாம் கூடுற கூட்டம் எல்லாம் ஓட்டு போடணுன்னோ இல்லை அவர் கூட்டத்தில் நிற்கணுன்னோ ஒரு இது கிடையாது. அது நம்மளாக விருப்பப்பட்டு போடுறது தான் ஓட்டு. யாருக்கு போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு நிலை எடுத்து போடுறது தான் ஓட்டு. நிறையா திட்டங்கள்லாம் சொல்கிறாருல, இதெல்லாம் வந்து சாத்தியமாகுமா? சாத்தியம் ஆகும். சாத்தியம் ஆகாதது சொல்ல மாட்டாங்க. சாத்தியம் ஆகும். சாத்தியம் வந்து தன்னிலை பொருளாதாரன்றாரில் அதுதான் சாத்தியம். விவசாயம் தான் மெயின். விவசாயம் இல்லைன்னா அந்த நாடு எந்த இதுக்குமே முன்னேற்றி வராது. விவசாயம் இல்லாமல் எந்த தொழிலுக்கு இருக்கும்? கச்சாப்பு பொருளாதாரம் இருந்துச்சுன்னா தான் ஒரு நாடு முன்னேறும். இதை சொல்கிறீங்க, சீமான் அவர்கள் வந்து படித்தவங்களாம் ஆடு மாடு மேய்க்க சொல்கிறாரு அப்படின்றாங்க. ஆடு மாடு மேய்க்க சொல்கிறாருன்னா ஆடு மாடு மேய்க்க சொல்லலை. அதாவது ஒரு ஆடு வளர்த்தா என்னுடைய நன்மை, ஒரு மாடு வளர்த்தா நம்ம வந்து வேறு யாரையும் அண்டி இருக்க வேண்டாம். நம்ம ஒரு மாடு வளர்த்தோன்னா அதுலேருந்து பால் கறந்து அந்த மாதிரி சம்பாதிக்கும். அதைத்தான் சொல்கிறார ஒழிய எல்லாரும் போய் ஆடு மாடுங்க மாடு மேய்ங்கன்னு யாரையும் சொல்லலை. சொல்கிறது ஆடு வளர்க்கலாம், மாடு வளர்க்கலாம். மாடு வளர்த்து அந்த பொருளாதாரம் வராதா? வரும். மாநாடு போட்டிருந்தாரு, பழங்களுக்கு மாநாடு, மாடுகளுக்கு மாநாடு. இதை வந்து எப்படி விமர்சனம் பண்ணுறாங்கன்னா, சீமான் வந்து பேசுகிறத கேட்க ஆள் கிடையாது, அதனால இப்போ போய் மாடுகிட்ட பேசுகிறாரு, மரத்துக்கிட்ட பேசுகிறாரு. அது விமர்சனம் பண்ணுறவங்க விமர்சனம் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஏன் ஆடு மாடுகளுக்கு ஒரு மாடு மேய்க்கக்கூடாது, மாடு மலையில் போய் மேய்க்கக்கூடாதுனாங்க, அதுக்கு உரிமை வாங்கி கொடுத்தாரு. மரம் இல்லாதனால எவ்வளோ பிரச்சனைகள். மரம் செடி கொடி வளரலைன்னா, மரம் இல்லைன்னா மரத்தெல்லாம் வெட்டுறாங்க. மரம் வெட்டினால மழை கிடையாது, வெயில். அதோட நமக்கு வந்து ஒரு காற்றுக்கு என்ன பிரச்சனை பண்ண வர ஏசி வைக்கிறோம், ஃபேன் பண்ணுறோம். ஆனால் மரம் இருந்துச்சுன்னா இயற்கையான காற்று கிடைக்கும். அதனால் அவர் மரத்தோட மாநாடு நடத்துகிறாரு. அதோட அந்த மரம் வளரணும், மரம் செடி கொடி வளர்க்கணுன்ற ஒரு இதுக்காக அந்த மாநாடு நடத்துகிறார். அதாவது விமர்சனம் பண்ணுறவங்க எப்படியெல்லாம் ஒரு முன்னேறதுக்கு ஒரு வழி இருக்குது, இல்லை அதை எப்படியெல்லாம் முன்னேற விடாமல் செய்யணுன்றதுக்காக பண்ணுறது தான் இதெல்லாம் இந்த சித்து வேலையெல்லாம். இல்லாமல் ஒரு மனுஷனை தனிப்பட்ட ஒரு மனுஷனையோ இல்லை இது பண்ண விமர்சனம் ரொம்ப தப்பு. அவர் செய்கிற செயல் நல்லா இருந்துச்சுன்னா கூட வாங்க, இல்லையா விமர்சிக்காது. ஆனால் பிடிக்கலையா விட்டுட்டு போயிரு, அவ்வளோதான். அதுக்காக அந்த தப்பான இதெல்லாம் பண்ணவே கூடாது யாராக இருந்தாலும். உங்களால் இப்போ வந்து வேறு யாரையும் இணைய வைக்க முடியுமா? அதாவது நான் இப்போ தன்னால் இணைஞ்சிருக்கேன். நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் யாராச்சும் சொல்லத்தான் செய்வேன். எல்லாருக்கும் நான் கூட வேலை செய்கிறவங்க எல்லாத்துக்கும் நான் ஃபோன் பண்ணி எல்லாம் சொல்லிட்டு தான் இருப்பேன். ஆனால் அவங்க விருப்பம். அவங்க இந்த மாதிரி ஒரு நிலைமையை பார்த்து தன்னால் வந்தால் தான் அவங்களுக்கு தெரியும். இல்லைனா இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு நாடு என்ன நிலைமையில் வரும்னு அதுக்கப்புறம் தான் தெரியும். ஏன்னா நான் ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்கேன். வேலை பிரச்சனைகள் இந்த மாதிரிலாம் நான் சந்திக்காதது கிடையாது. அதனால் அதில் மெயினாக இந்த ஒயின் ஷாப்பை திறந்து வச்சு வேலைக்கு வரவோன்னா வரையே நம்ம தமிழ் ஆட்கள் யாருமே வேலைக்கு வர்றதே கிடையாது. காலையிலே போய் போதையை போட்டுட்டு இப்போ கூட ஃபோன் பண்ணார் ஒருத்தர். என்ன பண்ண முடியும்? நான் 12 மணி ஆகுது, காலம் என்ன பண்ணுறது? இந்த மாதிரி நிலைமை தான் போயிட்டுருக்காங்க. அதனால்
ஒரு சிந்திச்சு நம்ம ஒரு முடிவு எடுத்து ஒரு தமிழருக்கு ஒரு ஓட்டு போட்டால் நமக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது. இல்லையா இதுக்கு மேலே அப்படி போயிட்டே தான் இருக்கு. சென்னையில் தமிழர் போட்டுருக்காங்க. இப்போ அவர் தான் தமிழரா, நாங்கள் தமிழர் இல்லையான்னு கேட்குறாங்க. தமிழருக்காக பாடுபடுற தமிழரும் நான் தமிழர்னு சொல்லிட்டு இருக்க தமிழருக்கு வித்தியாசம் இருக்குல்ல. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. வாயில் சொல்கிறதும் செயலில் காட்டுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதை தான் நாங்கள் பார்க்கணும். செயலில் யார் இருக்கா அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். வாயில் எல்லோரும் சொல்லிட்டு போயிடலாம், எதனாலும் சொல்லிட்டு போயிடலாம். செய்யணும், செய்யறதுக்குரிய அந்த முன்னேற்பாடு எடுக்கணும். அதெல்லாம் செய்கிறவரை தான் நாம் நம்ப முடியும். அதாவது நம்ம அறியப்படாத தமிழ் தலைவர்கள்லாம் முன்னெடுத்திருக்காருன்றீங்க. ஆமாம், அதெல்லாம் நமக்கு இப்போ தமிழர்னா யாருன்னு தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. யாரை நம்ம தமிழர்னு நினைக்கிறோமோ அவங்க தமிழர்னு சொல்ல முடியாது. ஆனால் தமிழாக இருந்தவங்க நிறைய தலைவர்கள்லாம் தெரியாமல் தான் இருக்கிறாங்க. இன்னும் மறைக்கப்பட்டிருக்கு, உண்மையெல்லாம் மறைக்கப்பட்டிருக்கு. சீமான் அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் தமிழருக்கான தமிழ் தலைவர்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா நானும் இந்த மாதிரி பல இடத்துக்கும் போய் எல்லாம் இது பண்ணியிருக்கேன். நம்ம பட்ட அனுபவம் இருக்குது. நம்ம இன்னொரு ஸ்டேட்டில் போனால் நம்மளை எப்படி ட்ரீட் பண்ணுறான் அந்த இதெல்லாம் நமக்கு அனுபவம் இருக்குது. அதனால் நமக்கு நமக்கான ஒரு தலைவர் வந்தால் அந்த இது நடக்காது. ஏதாவது ஒரு அடுத்த ஸ்டேட்டில் ஒரு பிரச்சனை நடக்கா ஒரு குரல் கொடுக்கணும்ல. அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் தான் நம்ம இது பண்ண முடியும். இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. பேருக்கு பேசிட்டு போனால் அது நடக்காது. செயலில் இருந்தால் தான் எதுவுமே நடக்கும். அதனால் இப்போ அடுத்து 2020 ஆட்சி வரணும் அப்படின்னு கண்டிப்பாக வரணும். இங்கே தான் போட்டியாக இருக்குது. போட்டி எல்லாம் எல்லா இடத்துலையும் போட்டி இருந்தால் தான் நமக்கு ஒரு ஆரோக்கியம் இருக்கும். போட்டி இல்லாமல் இருந்தால் ஆரோக்கியம் இல்லை. அந்த போட்டியில் நம்ம வென்று வர்றது தான் நம்ம ஒரு தரம். எல்லோரும் சிந்திச்சிருந்தா நமக்கு அந்த இது கிடைக்கும். எல்லோரும் சிந்திக்கணும். ஏன் நம்ம யாருக்கு ஓட்டு போடணும், எதுக்காக ஓட்டு போடணும் சிந்திப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம வர்றதுக்கு நல்ல சான்ஸ், இல்லை எதிர்காலமும் இருக்குது.